ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த திரு கே.பி. பழனிசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இன்றைக்கு நடக்க இருக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையில அணிகள் இணைப்பு பற்றி இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் ஆதரவு அணியினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இணைப்பு சாத்தியமே இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன இது பற்றி? இல்ல, இன்றைக்கு அவர்கள் என்ன விவாதிக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. விவாதத்திற்கு பின்னாலே அவர்கள் என்ன அறிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் நாங்கள் கருத்து சொல்ல முடியும். ஆனால் இணைப்பு சாத்தியமா இல்லையா என்பதை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கிலே தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்தில், அதாவது திருமதி சசிகலா அவர்களுடைய நியமனம் இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தினுடைய பொருளாளராகவும் மதுசூதனன் அவர்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவராகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளரும் வருகிறார்கள். திரு தினகரன் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு அப்பாற்பட்டவராகி அவர் இந்த இயக்கத்திலே உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டதே செல்லத்தகாதது ஆகிவிடும். அந்த ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி அடைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ இன்றைய கூட்டத்தை பொறுத்தவரையில விவாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்ல வருகிறீர்களா? நீங்கள் அந்த தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்புக்காக மட்டும்தான் காத்திருக்கிறீர்களா? இல்ல, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி வரல. அதாவது அவர்கள் கலந்து ஆலோசனையிலே பல விஷயங்களை அவர்கள் ஆலோசிக்கலாம். இறுதியாக என்ன முடிவெடுத்து அந்த முடிவினை அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் நாங்கள் அதிலே கருத்து தெரிவிக்க முடியும். பேசுகிற பொழுது அவர்கள் பல விஷயங்களை பேசலாம். ஆனால் இறுதி முடிவு என்பது என்ன எட்டப்படுகிறது, அந்த இறுதி முடிவை அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிற பட்சத்திலே தான் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாற முடியும். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் இணைப்பு பற்றி சாத்தியக்கூறுகள் இருப்பது போன்ற ஒரு கருத்தை முன்வைக்கும் வேளையில டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் தற்போது நம்முடன் தொலைபேசி இணைப்பில் பேசிய புகழேந்தி கூட என்ன சொல்லியிருந்தார்னா, நதிகளின் இணைப்பு சாத்தியமா இருந்தாலும் கூட அணிகளின் இணைப்பு சாத்தியமே இல்லை, இது ஒரு நாடகம் என்று அவர் கருத்து கூறியிருக்கிறார். அது பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அவர் ஆதரிக்கிற திரு தினகரன் அவர்கள் இந்த இயக்கத்திலே அம்மா அவர்களாலே நீக்கப்பட்டவர். அவர் இந்த இயக்கத்துக்கு தொடர்பு இல்லாதவர். ஆகையினாலே கட்சியிலே அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்ட திரு தினகரன் அவர்கள் சார்பாக சொல்லுகிற கருத்துக்களுக்கு அவ்வளவு வலு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. இப்ப அதிமுக புரட்சி தலைவி அம்மானி, அதிமுக அம்மானிக்கு இடையே மறைமுகமாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இரு அணிகளோட இணைப்பு பற்றி அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல, இதுல மறைமுகமான பேச்சுவார்த்தை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எல்லாருடைய நோக்கமும் தேர்தல் ஆணையத்திலே தேர்தல் ஆணையமானது மிக விரைவாக திருமதி சசிகலா அவர்களின் இடைக்கால நியமனம் செல்லாது. அடுத்து ஒரு குற்ற வழக்கிலே தண்டிக்கப்பட்டவர் இந்த இயக்கத்திலே தொடர முடியாது. இது இரண்டும் நடைபெறுகிற பட்சத்தில் திரு தினகரன் அவர்கள் இந்த இயக்கத்தின் உறுப்பினரே கிடையாது. இந்த மூன்று அறிவிப்புகளை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிற பொழுது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகும். திரு புகழேந்தி அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக திரு தினகரன் அவர்களுக்கோ சசிகலா அந்த குடும்பத்தை சார்ந்த 16 பேர் அம்மா அவர்கள் நீக்கப்பட்டவர்களுக்கோ இங்கே இடம் இல்லை. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில பிரமாண பத்திரங்களை திரும்ப பெறுவது என்பது பற்றிய ஒரு அம்மானியின் சார்பில் பிரமாண பத்திரங்களை திரும்ப பெறுவது என்பது பற்றி ஆலோசிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஒருவேளை அப்படி பிரமாண பத்திரங்கள் திரும்ப பெறப்பட்டால் இணைப்பு என்பது சாத்தியமா? இல்ல, அதை நாங்கள் வரவேற்போம். அப்படி அவர்கள் அந்த நடவடிக்கையை எடுத்து செய்கின்ற பட்சத்தில், அதை அறிவிக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அதை வரவேற்போம். எங்களது நிபந்தனைகளே இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதும், அம்மா அவர்களின் மரணத்திற்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்பதுதான். இந்த இரண்டும் நிறைவேறுகிற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் இது பற்றி பரிசீலிப்போம். திரு எடப்பாடி பழனிசாமி அணியின் முடிவை பொறுத்து இந்த கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் விவாதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்து எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்போ பிரமாண பத்திரங்களை திரும்ப பெறுவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக அங்கு இருக்கக்கூடிய வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இது பற்றி நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு கோரிக்கைகள் இதற்கு முன்பாக வைத்திருக்கிறீர்களா? அப்படி அல்ல. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நானே கூட தலைமை செயலகத்திலே சந்தித்தேன். அது ஊடகங்களிலும் வந்திருந்தது. நிச்சயமாக அன்றைக்கு நான் செய்திருக்கிற அந்த மனுவை ஆதரித்து
திருமதி சசிகலா அவர்களின் இடைக்கால நியமனம் செல்லாது, அது செல்லத்தக்கது அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளின்படி ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர் என்பதற்கு ஒரு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஆகையினாலே அதை ரத்து செய்துவிட்டு ஒரு முறைப்படி பைலா விதிகளின்படி ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒரு இடைக்கால ஏற்பாடாக கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், கட்சியினுடைய அவைத்தலைவராக இருக்கிற திரு மதுசூதனன் அவர்கள், கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகியோர் இணைந்து இந்த இயக்கத்தை வழி நடத்தலாம். அந்த ஸ்டேட்டஸ் கோ ஆன்டி என்பது அதுதான் ஒரு சட்டத்தினுடைய பரிணாமமாக இருக்கும்.